ஹலோ கைஸ். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் கொள்ளையடிச்சுக்கிட்டு போன செல்வங்களின் மொத்த மதிப்பு மட்டும் சுமார் 3700 லட்சம் கோடி. இதுல இந்த கோஹினூர் வைரமும் ஒண்ணு. கோஹினூர்னா பார்சிக மொழியில மவுண்டன் ஆஃப் லைட்னு அர்த்தம். கோஹினூர் வைரத்துடைய சாபம் பிரிட்டிஷையும் விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். 1850ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கோஹினூர் வைரத்தை லண்டனுக்கு கொண்டு போன போது கப்பல்ல இருந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வாந்தி, மயக்கம், கால்ரா என கடுமையான நோயாளியும் பயங்கரமான புயல்னாலையும் அவதிப்பட்டதாக சொல்லப்படுது. இறுதியா இந்த வைரம் இங்கிலாந்து கொண்டு வரப்பட்டு தி கிரேட் எக்ஸிபிஷனுங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. ஆனா அதன் பளபளப்பு இல்லாத, பட்டை தீட்டப்படாத தோற்றத்தை பார்த்து பலரும் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இதனால விக்டோரியா மகாராணியின் கணவர் பிரின்ஸ் ஆல்பர்ட் வைரத்தை பட்டை தீட்ட உத்தரவிட்டாரு. கோஹினூர் வைரத்தை பட்டை தீட்டும் பொறுப்பு கோஸ்டர் டைமண்ட்ஸ்ங்கிற நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது. 38 நாட்கள் நடைபெற்ற இந்த வேளையில இந்த வைரம் 186 கேரட்ல இருந்து 105.6 கேரட்டாக, அதாவது 21.12 கிராமாக குறைந்தது. இதன் பிறகு இந்த வைரம் ராணி விக்டோரியா மகாராணியிடம் போய் சேர்ந்தது. இதை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல வந்த இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும்.